சக்கரை, கோதுமை, மற்ற பண்டங்களின் விலை விண்ணை தொடுகிறது. ஒரு 25 லிட்டர் கேன் தண்ணி 300 ரூபா. இது இல்லாமல் பெட்ரோல் 300 ரூபா கிட்ட வித்துட்டு இருக்கு. அன்றாடம் காட்சியாக இருக்கும் பாகிஸ்தானி எப்படி உயிர் வாழ முடியும் இந்த சூழ்நிலையில்? அவனுக்கு இருக்கும் ஒரே அவன் கோபத்தை காட்டுவதற்கோ இல்லை அவன் கோபத்தை அதை வெளிப்படுத்துவதற்கோ ஒரே வழி என்ன? வேற யார் மேலேயாவது கோபத்தை காட்டுறது. அதற்கு பாகிஸ்தான் ராணுவம் அவனுக்கு கொடுத்துருக்கிற ஆப்ஷனும் சான்ஸ் என்னடான்னா, போய் இந்தியா மேலே சண்டை போடு, செத்து போயிட்டான்னா ஜன்னத்துக்கு போய் ஜாலியாயிரு. இங்கே ஜாலியாக இல்லைல்ல, அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. வேர்ல்டு லீடர்ஸோடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குது சார்? இந்தியா பக்கம் சப்போர்ட்டா இல்லை பாகிஸ்தான் சைடு சப்போர்ட்டா சார்? பாகிஸ்தான் சைடு சப்போர்ட் இருக்கா? அதுதான் சார் கேட்குறேன். யாராவது இல்லை இருக்கான்னு கேட்டேன் நான். இருக்காங்களா யாராவது? நான் கேட்குறேன் சார். நீங்கள் சொன்ன மாதிரி சைனாவோட ரிக்ரெட்டபிள் தான் சொல்லியிருக்கான். தேடினாலும் கிடைக்காதுங்க. அதுதானங்க பிரச்சனை பாகிஸ்தானுக்கு. சவுதி அரேபியா, குவைத், கத்தார் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க சார் நம்மளுக்கு. ஏண்டா திவாலான நாடை பற்றி கவலைப்படுறதா? இவன் $2 பில்லியன் நம்ம கிட்ட பிச்சை கேட்டுட்டு இருக்கான். அவன் பல $1 பில்லியன் உட்காந்துருக்கான். உலகத்தோட மார்க்கெட் அது. இது உலகத்தோட பிச்சைக்காரன். இவன் யாரை தேர்ந்தெடுப்பான்? மக்காலேயே, புனித மக்கா மதீனாலேயே பாகிஸ்தானியர்களை அவங்க வந்தாலே பயப்படுறாங்களாம். ஏன்னா அங்கே போய் பிச்சை எடுக்கிறானுங்களாம். சவுதி அரேபியாவில் பாகிஸ்தானியர்களுக்கு விசா கொடுப்பதில்லை என்ற ஒரு அறிவிப்பு வந்தது. காரணம் என்னடான்னா, அங்கே பிச்சைக்காரங்க அதிகமாயிட்டு இருக்காங்களாம், பாகிஸ்தான் பிச்சைக்காரங்க. துபாயிலே இதே பிரச்சனை நிலவிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு யார் பாகிஸ்தான் கடைசியாக சப்போர்ட் பண்ணா? ஒருவேளை பங்களாதேஷ் ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதாவது அவ்வளோ பெரிய பாகிஸ்தானுக்கே பார்டரில் நுழையாமலேயே அடித்தோம், இவனை அடிக்கணுமா அப்படின்ற. லெட் யூனிஸ் திங்க் அபவுட் ஹிம்செல்ஃப். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மோடி அரசாங்கமோட செயல்பாடுகளை பாருங்கள். 15 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். துல்லியமாக, பரவலாக, கண் சிமிட்டும் நேரத்தில் அட்டாக் முடிஞ்சு போச்சு. 25 நிமிடங்களில் 24 குண்டுகள். அதற்கு சேட்டிலைட் இமேஜரி. ஆமா, மோடி 100 சேட்டலைட் விடுறாராம். வேற வேலை இல்லை. இந்த ஆள் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப புரியுதா எது தேவை என்று? விஞ்ஞான வளமும், தொழில் வளமும், இராணுவ பலமும் மூன்றும் ஒன்று கூடினால் என்ன சாதிக்க முடியும் என்று இந்த அட்டாக்ஸ் நம்மளுக்கு கட்டு கொடுத்துருக்கு. இதுதான் என் நிறைவு கருத்து.